என்னாச்சு திடீர்னு ஒரு மாதிரி கோண குஸ்காவா போயிட்டு இருக்கோம். ரீமேட்ச் போட்டுடலாமா இல்லை 15 அடிச்சிருவானான்னு தெரியலையே. ஆடியோ ஆல்ரெடி செக் பண்ண வேண்டிய ஆள் தான். தோக்குற மாதிரி இருந்தோடனே அப்படியே ஆன் பண்ணி விட்டியா? ப்ரோ அதெல்லாம் இல்ல ப்ரோ. ஏய் உண்மையை சொல்லு. நான் என் ப்ரோ அதெல்லாம் பண்ணல. ஸ்கிரீன் ரெக்கார்ட் போட்டுருக்கேன் ப்ரோ. எம்எஸ் ஆனவனே ஸ்கிரீன் ரெக்கார்ட் போட்டேன் ப்ரோ. நான் எம்எஸ் ஆனவனே ஸ்கிரீன் ரெக்கார்ட் போட்டேன். எப்படிதானோ. இப்போ அடி நீ ஜெயிச்சினா என்ன பண்றது இப்ப நானு? நவீன என்ன நவீன இவன் ஜெயிக்கிற மாதிரி ஆனவனே டக்குன்னு ஆன் பண்ணி விட்டான் போல சர்வர் இருக்கிற. இல்ல இவன் இல்லடா இவன் நீ ஜெயிக்கிற மாதிரி போனோடனே ஆன் பண்ணி விட்ட மாதிரி இருக்கு. அந்த மாதிரி தான் உனக்கு டவுட்டா இருக்கா? டவுட்டா தான் இருக்கு இல்ல? சரிண்ணா இப்ப ஏன்னா நீ வின்னு கிளைம் பண்றியா இல்ல ரீமேட்ச் விளாடுறியா? நீயே மைக் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிட்டுக்கிற. நீ தான் போட்டு விட்டியா? நீதான். அப்படியா? இது மீட் காட்டுது. சரி ரீமேட்ச் போட்டுறியா? ரீமேட்ச் விளாண்டுறியா? ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? திடீர்னு அவன் தோத்துட்டான். நீ தோத்துட்டீங்கன்னா அழுவ கூடாது. ஐயோ ஜெயிக்கிற மாதிரி இருக்கும்போது மேட்ச் ஏதோ போட்டு விட்டாங்க இப்ப என்ன தோக்கடிச்சாங்க அப்படின்னு. ஓகேவா? கேட்டுதான் அனுப்புறேன். நான் தெளிவா கேட்டு அனுப்புறேன். கண்டிப்பா வாழ்க்கையில இந்த மாதிரி நான் நிறைய தடவை பார்த்திருக்கேன். ஜெயிக்கிற மாதிரி போறப்ப தடி ஏதாவது நடக்கும். அதுக்கப்புறம் அடுத்த மேட்ச் போட்டா ஆப்போசிட்ல தோக்கிற மாதிரி இருக்கும் ஜெயிச்சிருவான். ஜெயிக்கிற மாதிரி இருக்கவன் நானி ஆயிடுவான். கண்ணீர் விட்டு கதறுவான் அழுவான். அதனால இப்பயே நான் கேட்டுக்கிறேன். ஓகே சரி சரி ஓகே ஓகே பண்ணல ஏன்டா எலிக்குட்டி மாதிரி கத்துற? ஓகே பண்ணல மாவனே தோறுடி அப்புறமேட்டு டிமோட்டிவ் என்னன்னு காட்டுறேன். ரவுடி சின்ன பையன்டா ஆன்லாம் பண்ணாதடி ஆஃப் பண்ணி விளாடுறடி. தவறான செயல்றாடி. இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். நான் இப்பயே போட்டுரு சரியா? இப்பயே போட்டுறேன். நீ ஏன் டிஸ்கார்ட்ல ஆடக்கூடாது? நான் பாத்துட்டு நான் பாப்பல ஆன்கம் எப்படி இருக்குன்னு. ஆர்டர் பண்ணேன் ப்ரோ. டிஸ்கார்ட் வரியா? ஆனா சவுண்ட் கேக்குமான்னு தெரியல. சரி வேணாம் ஆடு நீ ஆடு. இங்க பாரு. ஆனா உனக்கு இப்பயே ஒரு ரூல் சொல்லிடுறேன் ஓகேவா? இன்கேஸ் அவன் ஏதாவது ஒரு மாதிரி சஸ்பீசியஸா இருக்கு அப்படின்னு கிளைம் பண்ணா இன்னொரு மேட்ச் நான் விளையாடணும் ஓகேவா? இந்த இது போட்டு ஹேண்ட் கேம் போட்டு ஓகேவா? ஓகே ஓகே வாடா நவீன. குரல பாரு. குழந்தை அதாவது ஆக்கரியா அடிப்பா பாரு நவீன. அதாவது அவனே அவன் இருக்கிறதுலயே பிஞ்சு இது அவன் போறேன். இந்த குரல் வச்சு புறா நீ மிரட்டவடி. இந்த குரல் வச்சு நீ மிரட்டினா அந்த குரலை கட்டி அவன் பயந்தாவன். அவன் தான்டா உலகத்திலே கேவலமானவன். மிரட்டுற அளவுக்கு வாய்ஸ் வச்சிருக்காங்க அவன். பாத்துக்கங்க. பயங்கரமான ஆரம்ப போலியா தோக்கட்டும். இனிமேல் அவன்கிட்ட நான் இப்படிதான் பேசுவேன். நீங்க தோத்த விட அழ மாட்டான். இந்த வாய்ஸ் லைவ் கேட்டானா அழுவ போறான். மாத்தி தொடர்ந்து லைவ் போட்டு அப்புறம் உங்களால தோத்துன்றவரு நீங்க. அங்க பாத்தீங்களா நான் நார்மலா பேசுறேன். ஓகே நவீன நல்லா இருக்கியா? வீட்டால் வளவா சாப்பிட்டா நவீன என்னையவே வரட்டுல இருடி வச்சுக்கிறேன் அப்புறமேட்டு. ஓகே 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 நவீன் குட்டி பாய் செல்ல குட்டி தங்க கட்டி அம்பளு குட்டி வாங்க சக்கரை கட்டி கொஞ்சிட்டாடா நவீன் விட்டுறா அண்ணனை மன்னிச்சிடுறா. அங்க பாத்தீங்களா விடமாட்டேன் ப்ரோன. அங்க பாத்தீங்களா இல்லையா? பாத்தியா அவனுங்க? சரிங்க மறுபடியும் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் பண்ணாதான். அப்புறம் உங்களால தோத்துன்றவரு நீங்க. ஆமா ப்ரோ ஏமாற போட்டுருவோம் ப்ரோ.
ஏமால போட்டுருவோம் ப்ரோ, ஏமால போட்டுருவோம். நான் வேற 3 நாள் நல்லா தொடர்ந்து லைவ் போட்டு ஆல்ரெடி தொண்டை லைவ்ல இருக்கிறேன். இந்த மிமிக்ரி நமக்கு தேவையில்லை. நான் இப்போதைக்கு விடைபெற்றிருக்கேன். உங்கள் பாவம் பாருங்க கைஸ், விட்டுருங்க கைஸ். நான் நார்மல் வயசுல கைஸ். ஹலோ, ஹவ் ஆர் யூ கைஸ்? நல்லா இருக்கீங்களா? வீட்டுல எல்லாரும் நலமா? சாப்பிட்டீங்களா கைஸ்? ஓடு என்ன ப்ரோ, குமிஞ்சு அடிக்கிறான் ப்ரோ, மாலை குமிஞ்சு. புடா வந்து குட்டி வந்து டிடிஎம் கமெண்ட்டுக்கு வச்சு டிடிஎம் பிராக்டிஸ் பண்ணலான்னு இருக்கேன். க்ளோஸ் ரேஞ்சுக்கு ஆல்வேஸ் டிடிஎம் செமையா பிரச்சனை ப்ரோ. பேசாம நீ மிமிக்ரி பண்ண போயிரு ப்ரோ. டிராகோ அப்படியே ஏதோ கிமிக்கிரி பண்ண போயிட்டா ப்ரோ. கிமிக்கிரி ஓகே இதுல கிமிக்கிரி பண்ண போயிருந்தல ப்ரோ. இப்ப ரவுடி வின் பண்ணா வெறியா இருக்கும் ப்ரோ. இதான் ப்ரோ நானும் சொன்னேன். அதுக்கு தான் ப்ரோ அவன் எனக்கு கடிச்சிட்டு இருந்தான். பாத்தீங்களா இல்லையா? இந்த மாதிரி ஒரு ஃபைட்டை பாத்தீங்கன்னா சுட்டுட்டே இருக்கும்போது அங்க வச்சு அவசி மூட்டுக்குள்ள ஏறான் எலிக்குட்டி. ஸ்டீவ் நூ ப்ரோ, thank you so much for the super chat. தல love you தல. நன்றி. தோத்துட்டு நவீன் ரீமேட்ச் கேட்க போறாரு இப்போ. இல்ல வரவெல்லாம் இதே தான் சொல்றான் பாவம். அவனை இந்த நெகட்டிவ் வைப்பே அவனை தோக்கடிச்சிடும். விட மாட்டான் நவீன், விட மாட்டான். ஒரு மாதிரி கிறுக்காம இருக்கான் போட்டுருவாங்க. கிறுக்கான் ஓடுறா. ஐயோ அன்றே கணித்தார் கைஸ் மதன். நான் என்ன ப்ரோ என்ன ப்ரோ நான் என்ன ப்ரோ பண்ணேன்? ரீமேட்ச் கேட்டா நான் போட்டேன். எதுக்கு நான் மாட்டுவேன்? எதுனால இந்த மரண பையன் தான் காரணம், எதுனால மரணம் தான் காரணம்ன்றாங்க. அவ்வளவுதான். இல்ல கம்பேக் இருக்கு தம்பி, கம்பேக் இருக்குப்பா. செட் பேக் இல்ல, கம்பேக் தான் கைஸ். பாருங்க குஞ்சு பாருங்க. எலிபீக் கைஸ். ஏன் அது அனில் பீக்கிட்டு கூடாது? எலிபீக் தான் இருக்கணுமா ப்ரோ? பாவம் ப்ரோ புள்ள. அவ்வளவுதான் ஆகப்பத்தில. அங்க பாரு அவர் பிடிக்கிறான் பாரு ப்ரோ. நவீன் இங்கே பிடிக்கிறான் ப்ரோ அவனை. அங்க பாருங்க, இது ஒரு பெரியான ஸ்ட்ராட்டஜி ப்ரோ. இனிமேல் வரவங்க இங்க பிடிங்க சார். என்ன ப்ரோ பிடிப்பான்னு பார்த்தா அவன் இவனும் பிடிக்கிறான். புடி சிஎஸ்கே காரன் பிடிப்பான்னு பார்த்தா சிஎஸ்கே காரனை பிடிச்சிட்டாங்க எல்லாரும் இன்னைக்கு நேத்து. அந்த மாதிரி போச்சு. ரெண்டு பேர் ஒன்னாச்சு. அவ்வளவுதான். நவீன் கால மரணம் அடைந்து கொண்டிருக்கிறான். மண்டி நீட்டி காட்டுது மண்டி மேலே. அவ்வளவுதான் கைஸ், அவ்வளவுதான். ஷிஃப்ட் ஆனது மொமெண்டம் ஷிஃப்ட் ஆனது. எனக்கு தெரிஞ்சு ஆப்போசிட் வீரன் தான் தோத்து போனதா போட்டான்னு தோணுது. அவ்வளவுதான் முடிஞ்சு. அவ்வளவுதான் 6. அவ்வளவுதான் கைஸ், அவ்வளவுதான் கைஸ். மேட்ச் போச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சு. மொமெண்டம் லாஸ்ட், எவ்ரிதிங் லாஸ்ட். அங்க பாருங்க மஜாஜா. ஐயோப்பா, ரெண்டு பேரும் பாக்குறானுங்க. பறக்க மாட்டேங்கிறானுங்க போற. ஓ நவீன் 4. மேட்ச் குவாலிஃபை ஆகாது ப்ரோ. 5 கிலோ எடுக்க முடியாது நினைக்கிறேன். 2 F4 எடுத்துட்டான் நவீன். ஐயோ தவறு இழைக்கப்பட்டது ஒரு தவறு. ஓடிக்கொண்டிருக்கிறான், உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். 1 HP ஆல்ரெடி பெஸ்ட் டேமேஜ் ஆனது. தூத்தை காட்டிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறான். திரும்பி ஓடிக்கொண்டிருக்கிறான். அடிப்பானா உடைப்பானா? 1 HP அடிச்சாம் ப்ரோ. கமான் நவீன், பெஸ்ட் டேமேஜ் இருக்கு. 11th இயர்ஸ் எடு நவீன். தப்பு எடு பாப்போம். எகிரி டூப் எடு தங்கம். எடுக்க மாட்டேன் நானு. அது வரை தெரியாம எடுத்துட்டு போறாரு. அவ்வளவுதான். இந்த வெஸ்ட் பந்துச்சு பாருங்க. அங்க பார்த்து எப்படி பாரு பாத்துட்டு பாரு. ஆஃப் டாக். பெஸ்ட் இல்லாம அடிக்கறடா ப்ரோ. என்ன ப்ரோ பெஸ்ட் இல்லாம அடிக்கறான்? ஐயோ ஒரு மாதிரியான ஆட்டக்காரன் தான் போலயே. ஐயோ அருமை அங்க பாருங்க 1 HP. ஐயோ என்ன ப்ரோ இப்படி கனெக்ட் பண்றான்? 7 பாயிண்ட் ப்ரோ. பெஸ்ட் இல்லாம 2 கில் ப்ரோ. ஹெல்மெட் டேமேஜ். ஐயோ என்ன தல்ல நவீனா இது. இட்ஸ் நவீன். ஐயோ அதே அருந்ததி. உண்மையான நீதானா? அருமையான ஆட்டம் ப்ரோ. நவீன் இன்னைக்கு ஜெயிச்சானா ஒரு நல்ல டிராஃபி வெற்றி பெற மாதிரி இருக்கும். பாப்போம். அவ்வளவுதான். ஐயோ 1 HP லைட்டா படுறதுக்கு கலேஜ் என்ன எட்டி அப்பயே அடிக்கிறா போடுறா போய்.
பாத்தியா தைரியமா போய் தொட்டு அவன் ஃபுல் ஆயிடுச்சு. அதான் அப்பயும் அடிக்கிறான் பாரு கும்மு கும்முன்றான்டா. அந்த எலிக்கு போட்டா பாரு. இது பெஸ்ட் இல்லாம 2 கில் அடிச்சானா அவ்வளவுதான்டா. அவ்வளவுதான் எனக்கு பண்ண முடியாது வாய்ப்பு இல்ல. க்ளோஸ்ல போனா வெஸ்ட் அடிச்சிடும் கும்முன்னு. ஆமா வெஸ்ட் இல்லாம யூரியா அடிக்கிறாரு பாத்தீங்களா? வெஸ்ட் தெரிஞ்சிட்டாங்க. இன்னும் 4 நிமிஷம் தான் இருக்கு. 2 பேர் குவாலிஃபை ஆக வாய்ப்பு இருக்கு. இன்னும் 8 பாயிண்ட். இவ்வளவு நேரம் கரெக்டா விளையாண்டா இப்ப தப்பா விளையாட எனக்கு தோணுது கொஞ்சம் வெஸ்ட் வந்தனால. ஏதோ ப்ரோ ஒரு மாதிரி பண்றான் ப்ரோ. குஞ்சு சைடு குடிஞ்சு சைடா போய் சைட் அடிச்சான் ப்ரோ. ஐயோ அடிச்சா ப்ரோ. அங்க பாருங்க. ஐயோ இவன் சீன் போட்டான். 2 பேருக்கும். 1 HP. சரி 9 ப்ரோ. என்ன ப்ரோ? ஐயோ. ராக்கெட் 2 முறை தோக்கடிக்க முடியும். உலகறானல. அங்க ஒரு சந்தில. அவ்வளவுதான் இது தப்புதா இந்த மாதிரி நின்னு ஆடுறாங்கல்ல சீன் போடுறாங்கல்ல. ஓபன் தான் சூத்தடிக்குது. ஓபன் தான் பெட்டக் ஸ்டார்ட் போடுது. ஓபன்ல நிக்கிற வாடி சூத்தடி அப்படின்னு டம்முன்றாங்க. அவ்வளவுதான் 1 HP. சாரி 1 டாக் தான் இருக்கு. பாயிண்ட் HP டாக். போடு. அவ்வளவுதான் வெரி 10 பாயிண்ட் 5 கில் தான் 3 நிமிஷம் இருக்கு. போட்டுறோம். அச்சுறார் போலியே வின் பண்ணிட்டார் போலியே. இல்லையா வெஸ்ட் டேமேஜ் ஆயிட்டா இல்ல. ஐயோ அப்படியே குமிஞ்சிட்டே வரான் மத்தியா. அப்படியே குமிஞ்சிட்டே வரான். 9-10 அவ்வளவுதான் மேட்ச் ஸ்குவாலிஃபை ஆகும்னு நினைக்கிறேன். 2 நிமிஷத்துல 5 கில் அடிக்குது. ஆமா சுட்டு காமிக்க மாட்டேங்கிறானுங்க. வரப்ப 2 பேரும் மாறி மாறி சுட்டுறானுங்க. அதனால தான் பிரச்சனையே. ஆமா ஆளுக்கு ஒரு பாயிண்ட் எடுத்தா அப்படியே போயிருது. ஓடு டாக் அவன் அங்கேயே பிடிக்கணும். ஒரு இடத்துல பிடிச்சா மத்தியா அது மாதிரி பிடிக்கணும். 1 HP. ஆமா நிண்டாச்சு ஒரு இடத்துல டிபி நின்று. அவ்வளவுதான் முடிச்சு அந்த இடத்துல புடி போடுறா அந்த இடத்துல புடா ரவிடா புடாதடா புடே. ஓய் 12 வெளிய புடிச்சோம் ப்ரோ. நான் அடிக்கலாம் 2 நிமிஷத்துல 3 பாயிண்ட். ஐயோ ப்ரோ இவன் தப்பான மூவ்மெண்ட் எடுக்கறான் ப்ரோ கடைசில. ஓபன்ல போற 3 கில் 2 நிமிஷத்துல 3 கில் 2 நிமிஷத்துல 3 கில். அடி பண்ண மாட்டானா? டிஸ்குவாலிஃபை ஆக போறான். டிஸ்குவாலிஃபை ஆயிருமா? டிஸ்குவாலிஃபை ஆக போதா? டைம் இங்கே போச்சு. ஐயோ ஒட்டிக்கிட்டாரு பாருங்களா பாருங்க. பூச்சி 2 நிமிஷம் டைம் இருக்கு. 2 நிமிடம். ஐயோ என்னது? அப்படி அடிச்சார்னா அடிச்சான்டா டி. 1 நிமிஷம் 2 பாயிண்ட். அடிப்பானா வாடா. போச்சு வேணாம். பொறுமை டாட் HP விடாதீங்க. ஐயோ பாருங்க 1 HP அடிக்கிறான்டா. அப்புறம் குப்பு போடுறான். ஒரே வருது. அவ்வளவுதான் ஒரே ஒரு பாயிண்ட். மரண மேட்ச் கொடூரமான மேட்ச். நவீன் அடிப்பானா? விடக்கூடாது. இப்ப மட்டும் பொறுமை. ஒரே பாயிண்ட் தான். ஐயோ இல்ல பெஸ்ட் புது வெஸ்ட் அவனுக்கு டேமேஜ் வாய்ப்பு இருக்கு. 46 செகண்ட் இருக்கு. வாய்ப்பு இருக்கு. பாத்துடலாம். இதான் கடைசி வாய்ப்பு. ஐயோ அவனுக்கு ஃபுல் வெஸ்ட் டேமேஜ் 30 செகண்ட் தான் இருக்கு. ஃபுல் வெஸ்ட் டேமேஜ். அடிப்பானா மாட்டானா அடிப்பானா? ஓடுறா 20 செகண்ட். சுத்தி வந்தீங்க. சுத்திக. ஐயோ ரவுடி டேமேஜ் பண்றான். ரவுடி டைம் பண்றான். முடியுமா? பெஸ்ட் பறந்துச்சு. ஐயோ புடா. அகால மரணம். உண்மையா பாவனா. குவாலிஃபை ஆனது இவ்வளவு ஒரு க்ளோஸ் மேட்ச்.
டிஸ்குவாலிஃபை. இப்படி ஆயிப்போச்சு நவீன் சார். கண்டிப்பா கடவுள்ன்றது கரெக்டா தான் இருக்கு சரோ.